அளவான பட்ஜெட்டில் ஒரு அளவான வீடு 3 பெட்ரூம் வீடு. அந்த 3 பெட்ரூம் வீடு வந்து கீழ் வீடாக இருந்தாலும் அந்த வீடு வந்து 3Dயில் நாங்கள் எப்படி செய்து கொடுத்தோமோ எப்படி அக்ரி பண்ணினோமோ அதே மாதிரி அப்படியே செய்து கொடுத்துருக்கோம். அங்களாக்கள் வீட்டுக்காரனும் கதைக்க போகிறோம். ஸோ அதையும் என்ன சொல்லி என்னோட கேட்போம், வீடும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உள்ள போவோம். ரைட், வாங்க உள்ள போவோம். வீட்டில் வாழணும், அதை செய்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அவருடைய வெல்த்தம் அப்படிப்பட்ட ஒரு வெல்த்தம். உண்மையாக வெல் ஸ்மார்ட் அண்ட் டிசிப்ளினாக வந்து இந்த வீடு அமைஞ்சது காரணம் அவர்கிட்ட மைண்ட் செட். அவர் என்ன கேட்டது, 1 கோடி வரைக்கும் இல்லாமல் சீலிங் எல்லாம் ஒரே டிசிப்ளினாக ஒரே டிசைனில், வீட்டுக்கு இன்டீரியர் கலர்லாம் ஒரே கலரில் வரணும் தம்பி, தனக்கு இந்த கலர்லாம் வரக்கூடாது. தண்ணி இப்படி வரும், நாங்கள் ஃப்ரெஷ் பண்ணி அங்கே இங்கே ஆட்டி கலவு கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து இது வந்து கரல் கட்டாது. பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பட்டால் கூட இந்த இது வந்து கரல் கட்டாது, மெட்டெல்லாம் போட்டிருக்கு. இதில் வந்து ஒரு கொரஷன் எதுவுமே வராது தண்ணி. ஆனால் தெரியும் தானே, யாழ்ப்பாணத்தில் நோமலாக வந்து கால்சியம் தண்ணி, அந்த கால்சியம் தண்ணி பட்டால் கூட எந்த இதை கரலும் பிடிக்காம தான் இந்த சிங்க் செலக்ட் பண்ணப்படும். அந்த சிங்கிட்ட மெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். திடீரென வந்து இப்படி நிற்க எனக்கு பயங்கர கேண்டி அள்ளுது கால். இங்கே வாங்க நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ற கீழே வந்து கால் வைக்கல ஒரு நிலவரம். இது மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இடம் உண்டு. ஈவினிங் டைமில் வந்து ஒரு பார்ட்டிகள் வைக்கணும் பாருங்க, 2 பேரும் ஓடிட்டேன் நல்ல. நான் மட்டும் இந்த இதில் வந்து நிற்கிறேன், வீடியோ எடுக்கிற பாட்டு சரியாக நினைக்கிறேன். கால் வந்து அவ்வளோ அள்ளுது. இன்றைக்கு 33 செல்சியஸ். அழகாக எங்களுக்கு அமைத்து தந்தால் கறி எங்கள் தம்பிக்கும் தன்ராஜுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ரைட்டு, சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வரணியில் நினைக்கிறோம். நாங்கள் ஒரு வீடு வந்து முழுமையாக வந்து செய்து முடிக்கப்பட்டு கேரி இன்ஜினியரிங் நிறுவனத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் என்ன ஃபுல்லாக நிறைவேற்று வலுவேகமாக நிறைவு செய்யப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டை வந்து முழுமையாக காணொலிப்படுத்தி உங்களுக்கு வந்து எங்களோட வலிவழியில் வந்து தருமமாக நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்துருக்கோம். அந்த வீடு ஆட்ட வீடு எங்கே வந்து நிற்கிறோமா? நாங்கள் வரணியில் உள்ள திவ்யராஜா அங்கல் வீடு, திவ்யராஜா அங்கல்கிட்ட வீடு, திவ்யராஜா அங்கல் வீட்டுக்கு வந்து நிற்கிறோம். இன்றைக்கு கிளைன்னு உள்ளுக நிற்கினோம். நாங்கள் அவையோடையும் கதைச்சு இந்த வீடியோ இந்த வீட்டை வந்து முழுமையாக காணொலிப்படுத்த இருக்கோம். ஸோ அதால் வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு டைம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி நாங்கள் உண்மையாக வந்திருக்கோம். இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் எப்போ முடிச்சிட்டோம். ஆனால் நான் வெளிநாட்டில் நின்றபடியாக அந்த வீடு ஹேண்டிங் ஒர்க்காக வந்து எங்களுக்கு ஆவல் வேண்டால் என்ற கையால் துறப்பு வேண்டும்ன்றதுக்காக. ஸோ உண்மையாகவே இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணுறோம். எனக்கு நான் முதலே வந்து ஸ்டாவை வச்சு அந்த வீட்டை கொடுப்ப மாட்டேன் நான், ஆனால் அவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா வீடு வந்து எப்போ முடிஞ்சுது. அப்போ நான் போன சண்டே தான் ஃபாரின்லேருந்து வந்தபடியாக அதுக்காக காவல்ந்தவை அவைக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அந்த வீடு சம்பந்தமான முழுமையான காணொலியையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அவையோட என் கதைக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடு எப்படி செய்திருக்கோம், அளவான பட்ஜெட்டில் ஒரு அளவான வீடு 3 பெட்ரூம் வீடு. அந்த 3 பெட்ரூம் வீடு வந்து கீழ் வீடாக இருந்தாலும் அந்த வீடு வந்து 3Dயில் நாங்கள் எப்படி செய்து கொடுத்தோமோ எப்படி அக்ரி பண்ணினோமோ அதே மாதிரி அப்படியே செய்து கொடுத்துருக்கோம். அங்களாக்கள் வீட்டுக்காரனும் கதைக்க போகிறோம். ஸோ அதையும் என்ன சொல்லி என்னோட கேட்போம், வீடும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உள்ளுக போவோம். ரைட், வாங்க உள்ள போவோம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் வந்து ஃபஸ்ட்டு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த வீட்டின் லிவிங் ஹோல் ஏரியா. இந்த லிவிங் ஹோல் ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிவிங் ஹோல் வந்து உண்மையாக வந்து பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் என்று சொன்னால் லிவிங் ஹோல் நல்ல பெரிய அளவில், அதாவது வந்து எவ்வளோ சைஸை பண்ணுது. இவர் தான் எங்களோட தொழில் போத்தியோதர். அந்த சைட்டை வந்து பர்ஃபெக்டாக நின்று கிளைண்ட்டுக்கும் எங்களுக்கும் இடையில் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நின்று இடையில் நின்று அந்த சைட்டை முடித்த எங்களோட தொழில் போத்தியோதர் எங்களோட ஹரிஞர் நிறுவனத்தின் தன்ராஜுக்கு வந்து இதில் வந்து உண்மையிலே வந்து டிரெக்டர்ன்ற இதில் வந்து நான் பாராட்ட விரும்புகிறேன். என்றால் இந்த சைட்டை ஒரு குறுகிய காலப்பகுதிகளில் வேகமாக வந்து உண்மையில் நல்ல ஃபினிஷிங்கோட
இந்த உண்மையிலே வந்து ஒரு டெடிகேஷன்ன்றது தொழிலே ஒரு டெடிகேஷன் எப்படி இருக்கும்ன்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். அப்படி நின்று முடித்தவர். தம்பிக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதில் வந்து ரைட் இப்போ நாங்கள் இப்போ இந்த வீட்டில் வந்து அவர் தான் நிறைய ஃபேமிலியர் தண்டத்தில் போய் இந்த இது வந்து எவ்வளோ அகலம் எங்களோட லிவிங் ஹால் வந்து 22 அடி. நான் 22 ஃபீட் 16 அடி அகலம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு விசிட்டர்ஸ் ஹால் ஒன்று வருது. இந்த விசிட்டர்ஸ் ஹாலால் வந்து ஒரு பெரிய டைனிங் ஏரியா ஒன்று வரும். இந்த லிவிங் ஏரியா ஒன்று வரும். லிவிங் ஏரியாவோட சேர்த்து இந்த டைனிங் ஹால் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டைனிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு முன்னாலே இருக்குது. ஏனென்றால் கிச்சனுக்கு முன்னால் ஒரு டைனிங் ஹால் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஜூஸருக்கு ஃபேமிலியராக இருக்கும். அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீடு பாவிக்கிறவைக்கு அந்த வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உண்மையிலே எங்களோட 3D டிசைனர்ஸ் வந்து வடிவாக ஒவ்வொரு இடமும் வந்து செட் பண்ணிக்கல. ஒரு லேஅவுட் பிளான் வந்து கீரைகளை லிவிங் ஹால் அங்கே வரணும், லிவிங் ஹாலோட டைனிங் ஏரியா அங்கே வரணும், அங்கே கிச்சன் வரணும். அதோடு வந்து எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட பாரம்பரியப்படி கன பேர் வந்து அஸ்ட்ராலஜி அதாவது சாத்திர முறைகளை வந்து விரும்பினோம். அந்த சாத்திர முறைகளையும் வந்து நாங்கள் கிளைண்ட்டை ரிக்வஸ்ட் இருந்துன்னு சொன்னால் அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நாங்கள் வீடு செய்கிறோம். அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனோட அமைஞ்ச வீடு தான் இந்த வீடு. முதல் இந்த லிவிங் ஏரியாவை நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதுக்கப்புறம் நான் ஒன்று விளம்பரப்படுத்துகிறோம். ரைட். ரைட். இப்போ என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஒரு டைனிங் டேபிள் வந்து எடுத்து வச்சிருக்கணும். இந்த டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு உண்மையாக வந்து இந்த டைனிங் ஏரியாவையே ஒரு முடிக்கு மகுடம் சூட்டினது போல் மெருகூட்டி இருக்குது உண்மையாக. இது இந்த டைனிங் டேபிள் எப்படி இருக்கும் இந்த இடத்துல? நல்லா இருக்குது. முதிரையில் சரி இருக்கிறேன். இது முதிரை. இது வந்து உண்மையாக முதிரை வந்து பார்த்திங்கன்னா முதிரை. இது உள்ளுக்குள்ளே கிளாஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. மற்றது 6 சேர்ஸ் போட்டு இந்த டைனிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சரி ஆக்சுவலாக கிச்சனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த கிச்சன்லேருந்து சாமான்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி. மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சீலிங் டிசைன்கள் காட்டும்போது அவருடைய அனுபவம் வயது பக்குவம்ன்றது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஏனென்றால் அவர்களுக்கு சொன்ன விஷயம், தம்பி எனக்கு இந்த கோடியான டிசைன் ஒன்றும் வேண்டாம். சரி, அவர் சொன்ன விஷயம் எல்லாம் பிளெயினாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரே கலரில் வீடு வரணும். சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது எல்லாமே உண்மையாக வெல் ஸ்மார்ட் அண்ட் டிசிப்ளினாக வந்து இந்த வீடு அமைஞ்சது காரணம் அவர்கிட்ட மைண்ட் செட். அவர் என்ன கேட்டது, ஒரு கோடி வர்க்கம் இல்லாமல் சீலிங் எல்லாம் ஒரே டிசிப்ளினாக ஒரே டிசைனில் வீட்டுக்கு இன்டீரியர் கலர்லாம் ஒரே கலரில் வரணும் தம்பி, தனக்கு இந்த கலர்லாம் வரக்கூடாது. மற்ற டைல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செலெக்ஷன் தான் உண்மையிலேயே வந்து ஸ்டைல் செலெக்ஷன்லாம் பர்ஃபெக்ட். ஏன்டா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட் கலர் டைலில் வந்து அலமாரி ஒரு லேட்டஸ்ட் டிசைன் உண்டு. அது வந்து கிளைண்ட் அங்களாக்கெல்லாம் செலக்ட் பண்ணினேன். இந்த செலெக்ஷன் சூப்பராக இருக்குது. அதோடு வந்து இந்த வீடு வந்து உண்மையிலேயே வந்து டிசிப்ளினாக ஒரு நல்ல ஃபினிஷிங்கோடு அமைஞ்சது காரணம் அவங்க எங்களை ரிக்வஸ்ட் பண்ணிக்கல வந்து கேட்ட விதங்கள். ஏன்னா எல்லாமே யூனிக்காக இருக்கணும், ஒரே கலராக இருக்கணும், சீலிங் எல்லாம் கணக்கு டிசைன் போடாமல் ஒரே ஸ்மார்ட்டாக இருக்கணும். அது உண்மையிலே ஒரு வகையில் பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த டைனிங் ஏரியாவை முடிச்சு கொண்டு அடுத்தது போய் பார்க்க போகிறோம். இந்த டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஸோ டாய்லெட் பாத் செட், அந்த டாய்லெட் பாத் செட்டை பார்ப்போம் வாங்க. ரைட். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாக உள்ளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் வந்து 2 பாத்ரூம் செட் இருக்கும். ஒன்று வந்து இந்த வீட்டின் கொமன் அட்டாச் பாத்ரூம், மற்ற வந்து இந்த வீட்டின் இந்த பெட்ரூமோட சேர்ந்து ஒரு அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பாருங்கள். இதில் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கியூபிக்கல் கிளாஸ் அடிச்சிடுறோம். இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இழுத்து பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி. ஸோ இதை இழுத்து போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த தண்ணி ஒன்றும் வெளியில் வராது. அப்போ இந்த வாஷ் பேசின் இருக்கிற ஏரியா மற்ற இங்கே கொமோட் இருக்கிற ஏரியா ஒன்றுமே நினையாது. பார்த்திங்கன்னா நினையாது. இந்த இடமெல்லாம் ட்ரை அண்ட் க்ளீனாக இருக்கும். அப்போ அதுக்காக தான் இந்த கியூபிக்கல் கிளாஸ் அடிச்சிருக்கு. ஆனால் உண்மையாக வந்து இங்கே ஒரு கல்சிய பிரச்சனை ஒன்று இருக்குது தான். அதுக்கு வந்து சொல்யூஷன் ஆரோ பிளான்ட் இல்லை சொப்டம் பிளான்ட் பூட்டணும். மற்றபடி அதுக்கு வேறு சொல்யூஷன் இல்லை. அடுத்த நாங்கள் கிச்சன் பார்க்க போகிறோம். கரிஞ்சிங்களே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான கிச்சன் செட்டப் தான் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் மொடர்னாக இன்றைக்கு அங்கலாக்கள் கிச்சனுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ரைட். இப்போ வந்து கிச்சனுக்குள்ள உள்ளுக்கொள்ளட்டம் என்றால்
கிச்சன்ன்றது இது ஒரு லேடிஸ் டிபார்ட்மெண்ட் என்ன லேடிஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது சத்தியமா இந்த கிச்சன் அடி உண்மையாக வந்து இந்த கிரினேட் வித்தியாசமான டைல் செலெக்ஷன் அங்களாக்களோ இந்த டைல் செலெக்ஷன் எல்லாம் உண்மையாக வந்து கிளைண்ட் செலெக்ஷன் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் தான் ஆண்டி செலக்ட் பண்ணாங்க அண்டியாகலாம் இந்த டைல் செலெக்ஷன் உண்மையாக ஆண்டி டைல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அண்டியாங்க நிற்கிறான் அண்டி செலெக்ஷன் போகணும் அண்டியாங்க நிற்கிறோம் இந்த டைல் செலக்ட் வாங்கிட்டு வாங்க இல்லைவாங்க டைல் செலெக்ஷன்லாம் ஆண்டி மற்றது இந்த கலர் காம்பினேஷனும் நீங்கள் தானே கேட்டுறீங்க என்ன இந்த கலர் கிட்ட ஃபேண்ட்ரி கபோர்ட் இந்த கலர் இப்படி வரும்னு சொல்லி உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்ட்ரி கபோர்ட் இந்த கலர் வந்து வீட்டின் இந்த அதாவது கிச்சன் போல் கலருக்கு மச் பண்ணக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறோம் மற்றது இந்த கிச்சன் ஃபேண்ட்ரி கபோர்ட் இந்த கிரினைட் ஒர்க் டாப் வந்து இந்த கெலக்ஸி கிரினைட்டோட சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி இருக்குது மற்ற இந்த தண்ணியெல்லாம் திறந்து காட்டும் பார்த்தீங்களா இது ஒரு வித்தியாசமான டேப் வந்து ஸோ இழுத்து ரெண்டு பக்கமுமே கழுவக்கூடிய மாதிரி இருக்கும் அது தண்ணி இப்படி வரும் நாங்கள் ஃப்ரெஷ் பண்ணி அங்கே இங்கே ஆட்டி கழுவக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து இது வந்து கரல் கட்டாது பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பட்டால் கூட இந்த இது வந்து கரல் கட்டாது மெட்டெல்லாம் போட்டிருக்கு இதில் வந்து ஒரு கொரஷன் எதுவுமே வராது தண்ணி ஆனால் தெரியும் தானே யாழ்ப்பாணத்தில் நார்மலாக வந்து கால்சியம் தண்ணி அந்த கால்சியம் தண்ணி பட்டால் கூட எந்த இதை கரலும் பிடிக்காம தான் இந்த சிங்க் செலக்ட் பண்ணப்படும் அந்த சிங்கிட்ட மெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான எக்ஸ்பென்சிவான சிங்க் உண்டு ஆனால் இது வந்து உருவாலுமே கரலோ இல்லை எந்த விதமான கால்சியம் படிமானங்களும் இதில் இருக்காது இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் திறந்து காட்டோம் சார் நான் கிச்சன் பேண்ட் கபோர்ட் இதுகள் எல்லாம் ஸோ இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆன்டி சாமான் நம்ம வச்சுட்டா இப்போவே ரைட் நாங்கள் இப்போ வந்து வீடு ஃபினிஷ் பண்ணி இப்போ ஒரு 2 கிழமை அப்புறம் தான் வந்து எடுக்கிறோம் ரைட் இப்போ இதில் வந்து என்னென்றால் முதலாவது வந்து இந்த கிச்சன் பேண்ட்டுக்கு இந்த ஃபேண்ட்ரி கபோர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோலஜி போட்டு இப்போ நீங்கள் நார்மலாக விட்டிங்களால தானாகவே போகும் அது எல்லா செட்டும் அப்படி தான் இதுக்குள்ள வந்து எல்லா திங்ஸும் வைக்கக்கூடிய செட்டுகள் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தட்டு இதில் வந்து இந்த டோர் எல்லாம் வெளியில் எடுத்து திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் எப்படி இந்த அடுப்பெல்லாம் பாவச்சினீங்களா அப்படி இருக்குது ரைட்டா இதில் வந்து 3 கேஸும் 1 வந்து எலக்ட்ரிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிக்கல் சோஃபா தானே இது வந்து எக்ஸோஸ் ஃபேன் நீங்கள் நார்மலி இது வந்து போட்டால் வேலை செய்யலாம் நாங்கள் இந்த ஸ்விட்ச் போர்டில் இதில் வந்து லைட்ஸ் எல்லாம் இருக்குது ரைட் இப்போ எக்ஸோஸ் வேலை இது பாருங்கள் ஸோ இதில் இந்த இதுக்கே இருக்கிற எல்லா இதையும் இழுத்து வெளியில் தள்ளக்கூடிய செட்டப் இதில் செய்திருக்கு மற்றது எல்லா திங்ஸும் வைக்கக்கூடிய இந்த ரோவர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் இதில் வந்து ஒவ்வொரு பிளேட்டில் வைக்கக்கூடிய மாதிரி கத்தியல் வைக்கக்கூடிய மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது இன்னும் வீடு வடிவோடு ஒழுங்குபடுத்தி முடியலை ரைட் இதெல்லாம் பெரிய பிளேட்ஸ் எல்லாம் உள்ளுக்க வைக்கலாம் பார்த்தீங்கன்னா மற்ற இந்த இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வைக்கக்கூடிய செட்டப்பும் வந்து இதிலே கேட்டபடியாக நாங்கள் நார்மலாக அந்த ஃப்ரிட்ஜ் வந்து இதுக்குள்ளேயே வச்சு செய்யக்கூடிய மாதிரியான செட்டப்பும் செய்து கொடுத்துருக்கோம் இது வந்து டீப் ஃப்ரிட்ஜ் மேலேயும் வந்து சாமான் வைக்கக்கூடிய மாதிரி செட்டப் இருக்குது இதுக்குள்ளேயும் வந்து திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் ஓகே அதெல்லாம் ப்ளக் மைக்ரோவே வந்து நாங்கள் வெளியெலாம் கொழுவ போகிறோம் என்ன ஸோ என்ன கொழுவையில் அதில் வந்து ப்ளக் அடிக்க சொல்லி கேட்டிங்கன்னா அதை செய்ய கொடுப்போம் மற்றது இதால் வந்து இந்த கிச்சனில் ஒரு வசதி என்னென்னு சொன்னால் நாங்கள் லிவிங் ஹாலில் என்டர் பண்ணி டைனிங் ஏரியாவில் என்டர் பண்ணி இதால் வந்து அவுட் ஆகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியால் போகலாம் வெளியில் போனீங்கன்னா வீட்டின் அவுட் சைடு போகும் ஏன் நாங்கள் இப்படி செய்திருக்கோம்னு சொன்னாவே வந்து ஒரு அதாவது மச்சம் மாமிசம் சமைக்கிற நாளையில் வந்து வெளியில் ஈஸியாக கொண்டு சாமானை கழுவிட்டு உள்ளுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரியும் மற்ற வந்து வீட்டுக்கு இதுதான் பின் வழி ஆக்சஸ் அப்போ நாங்கள் நார்மலி உடுப்புலாம் துவைச்சாக்கிச்சா இப்போ கொண்டு இங்கே இதெல்லாம் போகணும் இல்லாட்டி வீட்டை முன்னால் சுற்றி வர வேண்டிய தேவை அதால் கிச்சனுக்குள்ளாலே இந்த ஆக்சஸை வந்து செய்திருக்கிறோம் என்னண்டி ரைட்டா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டின்ற ரிக்வஸ்ட் இருக்காமே அங்கே ஆன்டி அதை தான் சொல்கிறாங்கன்னா வெளியில் ஒரு டேப் பண்ணிட்டு போட்டிருக்கு நாங்கள் இதால் கிச்சனால் வெளியில் வந்து மீன்களெல்லாம் கழுவுறதுக்காக நண்டி அதை ஊற்றுறதுக்கு ஐட்ட மாதிரி செய்து கொடுத்துருக்கோம் ரைட் அங்கால வந்து வெளியில் கார்டன் டேப்பும் செய்திருக்கு அதுலேயே தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி வேண்டிய வீட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வயல் இந்த வயலெல்லாம் இந்த முறை செய்து நியாயமான இடங்கள் அழிஞ்சது ஆனால் இந்த முறை வயல் வந்து இங்கே விளைஞ்சிருக்கு இல்லை பயறு போட்டிருக்கீங்களா இது பயர் என்னண்டி நெல் வட்டி போட்டு பயிர் போட்டுருக்குறேன் நெல் வட்டி போட்டு அந்த பயிர் போட்டுருக்கேன் இது ஒரு பெரிய லேண்ட் உண்டு இந்தியாவில் வரணியிலேருந்து வரணியில் உண்மையாக
உங்களுக்கு டொரண்டோ மாதிரியான ஒரு நெருக்கடியான சிட்டிக்கு இருந்து போட்டு இப்படியான ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துருக்க எப்படி இருக்குண்டி ஃபீல்? சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளும் வந்தால் தான் சந்தோஷம். பிள்ளைகளும் வந்தால் பிள்ளைகள் இந்த சம்மர் வெக்கேஷனை கூப்பிடும் வரேன்னு சொல்லி இருக்கிறேன். வீடு உங்களுக்கு வீடு எப்படி ஓகே அமைஞ்சிருக்கா? பிள்ளை வந்துட்டு எல்லாரும் பார்த்து வேலை நல்லா இருக்குண்டு. தேங்க்ஸ். ஸ்ரீலங்கா பொறுத்தவரை இது இந்த வீடியோவில் இதையும் சொல்லுவோம் என்றால் தேங்காய் வந்து பெரிய விலை வைக்கும். இது வந்து தென்னிலை வச்சா தான் நீங்கள் நாங்கள் மேனேஜ் பண்ணலாம். அவங்களோட கோஸ்ட் ஆஃப் லிவிங் குறைக்கலாம். அப்போ இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா எஞ்சி இருக்கிற லேண்டில் வந்து எல்லோரும் தென்னை வைக்கணும். தென்னை வச்சு உருவாக்கின கடை என்றால் அந்த பாவனையில் நாங்களே எங்களோட தேவைக்கான தேங்காய்களை உருவாக்கினாலே அரைவாசி பிரச்சனை தீர்ந்துருப்பேன் என்ன. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அண்டி நிறைய தென்னை வந்து அடிச்சிருக்கிறேன் ஃபுல்லாக. அவையின் விருப்பம் இறுதி காலங்களில் தங்களோட சொந்த இடத்துல சொந்த மண்ணில் இருக்கணுமன்றது அந்த நோக்கத்தில் அந்த வீடும் கட்டப்பட்டது. ஸோ வீடு வந்து குறுகிய காலத்துக்குள்ளே இந்த இதுக்காக வந்து நாங்கள் குயிக்காக அடித்து கொடுத்துட்டோம். நாங்கள் அதே அதில் கதைப்போம், வண்டியோட தனியாக கதைப்போம். வாங்க நம்ம அடுத்தடுத்த இதுலேயும் நாங்கள் பார்ப்போம். ரைட், உங்களை நான் முதலே சொன்னாலும் இந்த வீடு வந்து 3 பெட்ரூம் உண்டு. அதில் ஒன்று வந்து ப்ரேயர் ரூம். இந்த ப்ரேயர் ரூமுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க. இது ப்ரேயர் ரூம் வந்து இந்த சாத்திர விதிக்காக சத்தியமாக 16x11 சைஸ் எடுத்துருக்கோம். மற்றது வந்து அவங்க கேட்ட இது லைட் க்ரீன் குருத்து பச்சை, அதாவது ஆப்பிள் பச்சைன்னு சொல்லுவோம். ஆப்பிள் பச்சையை அடித்து விடும்போது தங்களுக்கு பார்க்க மைண்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஸோ அந்த ரிக்வஸ்ட்டு கம்மியாக வந்து ஆப்பிள் பச்சை அமைச்சிருக்கோம். அவை சாதாரணமாக தாங்கள் வந்து நின்று போகிறதுக்குரிய வீடுன்றபடியே பெரிய மாடமெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னதால் நாங்கள் அளவாக ஒரு சின்ன ஒரு செட்டப் ஒன்று செய்து அந்த சாமிப்படம் வைக்கிறதுக்காக அளவான ஒரு செட்டப் ஒன்று இதில் செய்து கொடுத்துருக்கோம். ஆனால் கிளைண்ட்டை ரிக்வஸ்ட்டு கேட்ட மாதிரி எங்களால் எந்த செட்டப்பும் செய்ய முடியும், ஒவ்வொரு கிளைண்ட்டை ரிக்வஸ்ட்டை பொறுத்தது. ஸோ இதில் வந்து இது பெரிய வைக்க ஒரு அலுமாரி கொண்டு வண்டி போட்டிங்கன்னா அதே முதலில் செய்த அலுமாரி கொண்டு தங்களோட திங்ஸில் வைக்கக்கூடிய மாதிரி. இது வந்து 16x11 ஒரு சாமி ரூம் ஒன்று டிசைன் பண்ணிக்கோம். சரியா? இந்த வீட்டுல முதலாவது பெட்ரூம் ஓட போகிறோம். இதில் வந்து இந்த டைனிங் ஏரியாவோட சேர்த்து இந்த முதலாவது பெட்ரூம் இருக்குது. உள்ளுக்க வாங்கும். இது எப்படி நம்ம சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்களா? நல்லா இருக்குது. எஸ், சீலிங் எல்லாம் எல்லாமே பிளேன் டிசைன் தான், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். டைல் எல்லாம் லிவிங் ரூம்ஸ் அப்படி லிவிங் ரூம்ஸ் எல்லாம் ஒரே டைல் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எஸ், கோடியில் இல்லாமல் நல்ல ஓ அதான் இப்போ அப்படி இல்லை தானே. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் அப்படி தானே, ஒரே கலர் வரணும்னு சொல்லி. மற்ற இது வந்து ஒரு கிரே கலர், லைட் கிரே கலர் ஆனே இப்போ நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் கேட்ட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேடிகே ஃபேன் தான் நீங்கள் ஒரு நம்பர் 1 பிராண்ட் உண்டு. எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் டியூரபிலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த சத்தம் டியூன் ஒன்றும் பெறாது. நாங்கள் நிறைய காலம் நிறைய வீட்டு பாவச்சு கொண்டுருக்கோம். அந்த ஃபேனுகள் வந்து இன்று வரைக்கும் எங்களோட சேர்ந்து உழைக்குதுன்னு தான் சொல்லுவோம். நல்ல ஃபேனுகள் போட்டுருக்கோம். எல்லா இடம் ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொடியூலர் ஸ்விட்சஸ் எல்லாமே. இதில் வந்து வேறு கலர்ஸும் இருக்கும். ஆனால் விரும்பி கேட்ட கலர் இது, அந்த கலர் காம்பினேஷனே நாங்கள் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ரைட், இது வந்து 3வது பெட்ரூம்குள்ளே போகிறோம். இந்த 3வது பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து 11x11 500 அடி தர 500 அடி, அதாவது 3.5 மீட்டர் தர 3.5 மீட்டர் கிட்டத்தட்ட மீட்டரில் சொல்ல போனால். இதுக்குள்ளேயும் ஒரு பெரிய ரிபிள் பெட் போடக்கூடிய மாதிரியான வசதியோடான் இருக்குது. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து நெக்ஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரூமோட நார்மலாக பார்த்திங்கன்னா இது அட்டாச் பாத்ரூம். இதில் வந்து இதுவும் வந்து ஒவ்வொரு ரூம்ஸும் ஒரு தீம்ஸில் செய்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா சீலிங் டிசைன், மற்ற வந்து இந்த கலர் வந்து நாங்கள் உண்மையாக வந்து ஒரு வீடு செய்யக்கல, கிளைண்ட்டோட சேர்ந்து தான் இயங்குவோம். கிளைண்ட்டை கேட்போம், உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணும், என்ன சீலிங் டிசைன் வேணும், லிவிங் ஹாலுக்கு என்ன வேணும், டைனிங் ஏரியாவுக்கு என்ன வேணும், கிச்சனுக்கு என்ன வேணும் கேட்டு எங்களோட சஜஸ்டேஷன் எங்களோட அட்வைஸையும் வைக்க சொல்லுவோம். இப்படி அடித்தா இப்படி வருமானு சொல்லி. ஸோ அதால் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியோடு சேர்ந்து ஒரு வீட்டை செய்கிறதால அவைண்ட மனம் விரும்பின வீடு உங்களோட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ சரியான முறையில் வரும், நல்ல வெல் டிசைனோட ஃபினிஷிங்கோட. ஸோ இது வந்து அங்கே கேட்டவர் இந்த கலரோட எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி இது சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். மற்றது குறிப்பாக சொல்ல போனால் இந்த கதவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேக்கன்றது சரியான பெருமான ஒரு சாமான். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து இதில் 100 வருஷத்துக்கும் இந்த கதவுகள் வந்து இருக்கும். இங்கே சாமான்கள் அப்படி தான் டியூரபிலிட்டி மரங்கள். இந்த ஒரு கதவை ஒரு ஆள் தனியாக தூக்கல, அவங்க சாதாரணமாக தூக்கி கொண்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ பேரம்.
தேக்கங்கதவு அவ்வளோ வைரவும் கூட. இந்த பூட்டுகள் எல்லாமே பிராண்டட் பூட்டுகள், இதுகள் எல்லாமே சில்வரில் போட்டுருக்கோம். நல்ல பிராண்டட் டியூரபிலிட்டி இருக்குது. இதுக்கு வந்து வாரண்டி கார்டும் இருக்குது. இதுகள் எல்லாம் அப்படியான சாமான்லாம் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. ஓ என்னென்ன விலங்குல அந்த வாஷ்ரூம் கதவு நல்லா இருக்குன்னு சொல்லி. யா வாஷ்ரூம் கதவு வந்து அலுமினியம். நல்லா இருக்கும். அலுமினியம் டோர் சேர்ஸ். இது வந்து ஒயிட்டில் எடுத்தது, பியூர் ஒயிட்டில் வந்து. ரைட். இது வந்து இந்த பெட்ரூம். இது இந்த விசுவலை இது இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சீலிங் டிசைன் இதெல்லாம் பாருங்கள். ரைட். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டேர்கேஸ் வந்து இந்த டைனிங் ஏரியாவுக்கு முன்னால் இந்த ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டு மேலே மொட்டை மாடிக்கு போகுது. விசேஷம் என்னென்னு சொன்னால் சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரி இந்த இந்த ஸ்டேர்கேஸ் போட்டிருக்க படி பார்த்திங்கன்னா கிரினைட் ஒர்க் டாப் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கிரினைட் இல்லை, இது வந்து டைல்லே வந்து கிரினைட் மாதிரியான அப்பியரன்ஸோடு வரக்கூடிய டைலல் வருது. அப்படியான டைலை தான் நாங்கள் இப்போ ஸ்டேர்கேஸ் கொடுக்குறோம். அப்போ பார்க்கல யாரும் திடீர்னு பார்க்கும்போது அது கிரினைட் ஒர்க் டாப் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கப்படி இருக்குது. கிரீனாக வச்சுருங்க பார்த்தீங்களா? ஏன்னா அது வந்து அப்படியான டைல் தான். நான் அப்படியான டைல் சைட்டுக்கெல்லாம் லைட் அடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த கிரினைட் இதை இந்த படியால் வரை வாங்க மேலே போய் மேலே உள்ள விஷயங்களை நான் விளங்கப்படுறேன் வாங்க. ஸோ நார்மலி வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டை ரெக்வஸ்ட் படி நாங்கள் சில வேலை சில்வர்லேயும் சேர்ந்தாங்க, அல்லாட்டி பூட்லேயும் சேர்ந்தாங்க. பூட் கலர் அதாவது தேர்க்லேயும் இதில் செய்யலாம். ஒவ்வொரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். மற்ற இது வந்து சென்டில் லேம்ப் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸ்டேர்கேஸு கீழே நல்லது. இது இந்த சீலிங் டிசைன்களையும் இருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு சார். மோல்டிங் டிசைன் நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க. பூ நல்லா இருக்குது. ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் இந்த பங்குனி நல்ல வெயில், கடும் வெயிலுக்கு வந்து நிற்கிறோம். இன்றைக்கு டெம்பரேச்சர் 32 செல்சியஸ். நான் இப்போ யூரோப்பில் நிற்க 7, 8, 6, 3, 4 நின்று நான் திடீரென வந்து இப்படி நிற்க எனக்கு பயங்கர நான் கேண்டி அள்ளுது கால். இங்கே பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. என்ற கீழே வந்து கால் வைக்கலாம் ஒரு நிலவரம். இது மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இடம் உண்டு. ஈவினிங் டைமில் வந்து ஒரு பாட்டிகள் வைக்க பாருங்கள். 2 பேரும் ஓடிட்டு நம்ம நல்ல. நான் மட்டும் இந்த இதில் வந்து நிற்கிறேன். வீடியோ எடுக்கிற பாட்டு சரியாக நினைக்கிறேன். கால் வந்து அவ்வளோ அழுது. இன்றைக்கு 33 செல்சியஸ். ஸோ உண்மையாக வந்து பங்குனி என்றதை ஞாபகப்படுத்தி கொண்டது. இதில் ஒரு பெரிய ஏரியா ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மொட்டை மாடியிலேருந்து பெரிய ஏரியா இருக்குது. இதில் வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி ஒரு நிலவரத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணி விட்டுருக்கோம். உண்மையிலேயே இதில் நிற்கலாம். நான் நிலவரம் நான் கதைக்க போகிறேன். மன்னிக்கணும். என்னென்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொய்க்குளம் பட்டுருக்கோம். இந்த பொய்க்குளம்னு சொல்கிறது இது வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து அந்த குளத்தை காட்டுங்க பிரதாப். இன் ஃப்யூச்சரில் உடைச்சி போட்டு நாங்கள் இந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேல் மாடி வீடு ஆக்கலாம். இந்த வீடு எதிர்காலம் இன்னொரு ஃப்ளோர் வந்து மேலே போட்டு மேலே வீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த செட்டப் செய்திருக்கோம். பார்க்க விளங்குதா சத்தியமா? இதில் அதோடு மட்டும் இல்லை. இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஆஃப்டர் 6:30 எங்களோட டைம் ஒரு 6-7 மணிக்கு பிறகு வெயிலெல்லாம் நார்மல் ஆகிடும். இரவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறேன்டா, இல்லாட்டி ஒரு பார்ட்டி வைக்கிறேன்டா, அதில் மேலே இருந்து ஒரு ரிலாக்ஸாக இல்லை கதைக்கிறேன்டா, என்ன நல்ல இடம். உண்மையாக வந்து அது மட்டும் இல்லை, இந்த சரௌண்டிங் ஒரு பிரதாப் காட்டுங்க. ஒரு அழகிய வரணி கிராமம், உண்மையாக ஒரு நல்ல ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு வந்தாலே எங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இப்போ தெரியும் ஒரு இயந்திரமயமாகி இயங்குகிற உலகத்தில் நகரமய வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே வருது. இப்போ எங்கேடா ரிலாக்ஸ் இருக்கும், எங்கே போய் இடத்துல அமைதியான மரங்களுக்குள்ள இருந்து சந்தோஷமாக ஃபன் பண்ணலாம்னு யோசிக்கணும் எல்லாரும். அப்படி தான் காற்றடிக்குது நல்லா. இந்த வெயிலுக்கே காற்று அமோகமாக இருக்கும். ஆனால் அந்த பங்குனி வெயில்ன்றான் பிரச்சனை என்னடி நல்ல. இது இன்னொரு விஷயம் சொல்லணும் தெரியுமா, இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் செய்து சீல் பண்ணியிருக்கு. நாங்கள் இப்போ வாட்டர் ப்ரூஃப் செய்து தண்ணி விட்டு பார்த்து பொட்டிங்கன்னு சொல்கிறது அது செய்து தான் நாங்கள் அது 2 நாளாக தண்ணி வந்து லீக் ஆகலைன்ற அப்புறம் தான் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் செய்கிறோம் இப்போ அண்மை காலங்கள்லேருந்து. அப்போ அதால் வாட்டர் ப்ரூஃப் லீக்கேஜ் வராது. இது வாரண்டி கம்பெனி உண்டு. அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் வந்து ஃபின்கோலேருந்து எடுத்து ஒரு தரமான கம்பெனி உண்டு. அதுக்கு வாரண்டியும் கொடுக்குறோம். இந்த லீக்கேஜ் இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னே பெருமழை பெய்தது. இங்கே எங்கேயுமே ஒரு லீக்கேஜை காணக்கூடிய இருக்கையில் இது இந்த வீட்டின் தளம் ஃபுல்லாகவே ஒரு மொட்டை மாடி அடித்து வடிவாச்சு இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க், அதாவது ஸ்டேர்கேஸ் மேலே வந்து ஏறுற இடத்துக்கு மேலே உள்ள சிலப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்க் எவ்வளோத்துக்கு ஹைட் பண்ண முடியுமோ ஹைட் பண்ணியிருக்கிறோம். அதோட அடுத்த ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு வீடு செய்கிறதுக்கு அந்த வாட்டர் டேங்க் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி அடிச்சிருக்கோம். அதான் நாங்கள் வேறு இடங்களில் அந்த வாட்டர் டேங்கை கொடுக்க இல்லை.
ஏன்டா கேட்டவே இன் ஃப்யூச்சரில் தங்களோட பிள்ளைகள் தச்சில் தேவை என்று சொன்னால் வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி வரும், அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கன்னு சொன்னதால நாங்கள் அந்த டிசைன் பாட்டை அதே மாதிரி வச்சு செய்கிறாங்களே என்ன. ஆனால் உண்மையாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகிய வரணி கிராமத்தை உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. பாருங்கள் சுற்ற வர ஃபுல்லாகவே வயல் எல்லாத்தையும் சுற்றி காட்டுங்க அதில். நீங்கள் நார்மலி நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான வீடுகளில் இருந்து கொண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். சுத்த வர தென்னிகள், வயல்கள், நல்ல என்ன நிறைய மரங்கள் உள்ள ஒரு கிராமம் வரணி. உண்மையாக அந்த இடத்துல இந்த வீடு அமைய பெற்றுக்கிறது நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் இப்படியான இடங்களில் வீடு அடிக்கத்தான் இப்போ கனவே விரும்பினோம். என்ன வயல்கரை பாருங்க, அதெல்லாம் வயல்கரை. நாங்கள் முதல் கேட்டாங்க இந்தியாக்களையும் இங்கே இல்லை தங்களுக்கு இதுதான் வேணும், தாங்கள் இறுதி காலங்களில் இங்கே வந்திருக்க போகிறோம், உங்களுக்கு இப்படி மைண்ட் ரிலாக்ஸான இடம் வேணும்னு சொன்னுவேன். அப்போ நாங்கள் வந்து பார்க்கல ஓகே ஒரு இருந்தால் நான் இப்போ வீடு அடித்து முடிச்ச அவரை பார்த்தா சூப்பராகவே இருக்கேன். ரைட், இனிமேல் அடுத்தது கீழே போய் பார்ப்போம். முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வீடு வந்து கேண்டீன் செய்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த வீடு வந்து கேண்டீன் செய்யக்கூடிய நிலைமையில் முதல் இருந்திருந்தாலும் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் என்ன இருந்தோம்னா, நான் நீ கேட்க இந்த கையால் பண்ணணுங்கிற விருப்பம். அப்போ நான் உண்மையாக ஒரு 22 days வந்து நாட்டில் இல்லை. அப்போ அந்த டைம் கூட எனக்காக வெயிட் பண்ணி இல்லை நீங்கள் வந்தால் அப்புறம் செய்வோம்ன்ற அந்த அன்பான வேண்டுகோள், அந்த அன்பு. ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த இடத்துல நிற்கலாம். இது வந்து இந்த வீடை வந்து மனசார வந்து அவர்கிட்ட வந்து அணுகிக்கல ஏதோ ஒரு நம்பிக்கையோட. ஸோ பேப்பர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, மனுஷருக்கு நம்பிக்கை தான் பெரிய விஷயம். அதை நீங்கள் செய்தீங்கன்னு நம்புறீங்கன்னா நான் ஒரு 1 year 2 year மேலே வந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். உங்களோட நீங்கள் கதைக்கிற விதங்கள் இல்லாட்டி உங்களை வந்து நான் யூடியூப்லேயோ பேஜில் பார்த்த இடத்துலேருந்து வச்ச நம்பிக்கையை மட்டும் மூலதனம் வச்சு தான் இந்த வீட்டை நான் செய்ய தரேன்னு சொல்லி தந்துட்டு போனவர். அந்த நம்பிக்கை இன்றைக்கு நாங்கள் இந்திய நாள் இந்த நேரம் காப்பாற்றிக்கலாம். எனக்கு சரியான சந்தோஷம். உண்மையாக வந்து இருந்தால் அங்கே ஒரு பேஷண்ட் அவருக்கு நாங்கள் இந்த வீட்டை வந்து இருக்கிற காலத்தில் ஒரு 8-10 வருஷம் இன்னும் இந்த வீட்டில் வாழணும், அதை செய்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அவருடைய வருத்தம் அப்படிப்பட்ட ஒரு வருத்தம். அதை பற்றி நாங்கள் படியாக கதை பண்ணுறாரு. இந்த வீட்டை வந்து நாங்கள் மனசந்தோஷமாக கட்டி அவர்கள் வந்து இன்னும் நீண்ட காலம் உண்டாகின்ற சீரும் சிறப்புமாக சகல சௌபாகியங்கள் பெற்று இந்த வீட்டில் வாழணும்னு சொல்லி மனசார நாங்கள் வாழ்த்தி அவர் இந்த வீட்டை இன்றைக்கு கேண்டிங் செய்கிறோம். தேங்க்யூ. இந்த வீட்டை நாங்கள் விரும்பினா போல அழகாக எங்களுக்கு அமைத்து தந்த கரி என்ஜினியர் தம்பிக்கும் தனராஜுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. எங்களோட வளர்த்தி எடுத்துக்கிட்டா கஷ்டம். எந்த புக் தரப்போம் அது என்னுடைய முதல் புத்தகத்தை எல்லாரும் குடும்பமாக வாசித்து மற்றவைக்கு சொல்லி ஆஃபீஸில் எல்லாரும் கலந்து பரிமாறுறது எனக்கு தெரியும். ஆகவே என்னுடைய அந்த 2வது பிரச்சனைகள் வந்த அப்புறம் எழுதின அந்த புத்தகம் தான் சாவை தள்ளிவை. இது இந்த படம் ஒரு நல்ல அர்த்தமாக வந்திருக்கு. இந்த சின்ன அரும்பண்டாலும் கூட அது தன்னை நசுக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்த்து நிற்கிற அந்த தன்னம்பிக்கை, அந்த துணி, அந்த ஆற்றல் இந்த படத்துக்குள்ள சாவை தள்ளிவை. ஸோ யாரும் டிலே பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணலாம். சாவை கனசாவுகள் அவசரமாக நடக்கிறது வந்து கவலை தள்ளிவை. அது இந்த புத்தகம் சாவை தள்ளிவை. தேங்க்யூ ஸோ மச். இப்படியான அனுபவங்களும் இப்படியான புத்தகங்களும் எங்களை ஒரு விதமாக யோசிக்க வைக்கும். அதோட வந்து எங்களுடைய இந்த சிந்தனைகள் மூலமாக உண்மையாக வந்து எங்களுடைய சாவை நாங்களே தள்ளி வைக்கலாம்ன்றதான் உண்மை. அங்கே எழுதின புத்தகம். இந்த புத்தகம் வந்து நீங்கள் யாருக்கு கிடைச்சா கட்டாயம் வாசி. 28ஆம் தேதி 28ஆம் தேதி போண்டாவில் வந்து வெளியிடுகிறேன். நிறைய ஒரு சின்ன கதை முந்தைய கதை எழுதுனா நிச்சயம் வந்த பிறகுதான் கதை எழுதவே உழைக்கிட்டாங்க. இந்த சின்ன கதைகள் எழுத வழி கிடையாதுன்னா பலதை பார்க்க எல்லாம் கதைகளாக தான் இருக்குது கூடுதல்.
இப்போ இந்த முறை வந்து கதை எடுக்கிறாங்க. அப்போ 3வது பாகம் வரக்கூடும். இது 2வது பாகம். அப்போ ஒரு சின்ன கதை 2வது பாகம். 1வது பாகம் முதல்ல வந்தது. அது அவாதான் சரியா? சின்ன சின்ன கதைகள் தான் வாசிப்போம். இது நீங்கள் வாசிச்சு 3 நிமிஷத்தில் கதை படிங்க. சனத்துக்கு நேரம் இல்லையா? ரெண்டபடியே அது சின்ன கதையே போட்டாச்சு. இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும்ன்ற அது இருக்குதான். வீட்டுக்கு பேர் வைக்கணும். அப்போ என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். பலதை யோசிச்சு பட்டு போனாங்க. இல்லை இது எங்களோட பரம்பரை வாழ்ந்த நிலம் வீடு, எங்களோட பெயர்களும் நாங்கள் எல்லா காலத்தில் வாழட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர் ஃபுல் நேம் வந்து சிவபாக்கியம். சிவபாக்கியம். என்னுடைய பேர் திவ்யராஜா, திவ்யராஜன். சரிதானே? அப்போ சிவ திவ்யம் என்ற ஒரு பேர் இந்த வீட்டுக்கு அருமையான பேர்கள் நல்ல வடிவம். சிவதிவ்யம். சிவதிவ்யம் என்ற பேர் உள்ள வீடு தான் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பேருக்கு எங்களுக்கு காரணம் என்னன்னா அந்த பேரும் சூப்பராக இருக்கும். சொல்லவே நல்லா இருக்கு. சிவதிவ்யம் சொல்லுங்க. என்ன கிளைம் மட்டுமில்லை, ஒரு அனுபவப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கிளைம் படிவில் சில அறிவார்ந்த ஆக்கள் வரைகளை நாங்கள் இந்த அனுபவத்தை ஆக்களை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த தொழிலுக்கு நாங்கள் சொல்கிறோம். இந்த தொழிலாக எங்களை செயல்காலம் நல்ல மனிதர்களை வந்து சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தொழிலுக்கு நாங்கள் இன்றைக்கு விசுவாசமாக நன்றி கடனாக இருக்கும். தொழிலாம் கடவுள். அந்த விஷயத்தில் கூட மாதிரி ஆக்களை நாங்கள் சந்தித்தது பெரிய விஷயம். நல்லது. அறிவியல் வளர்ந்துக்கு என்னுடைய நன்றி எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே சரி. படம் எடுத்துக்கிறீங்களா? 9 நாள் எடுத்து